அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் எடுத்து உங்களிடம் ஷேர் செய்ய போகிறது என்னென்னா, நாட்டு மக்களின் நலவுக்காகவும் இப்போது என்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்குன்றது சூழ்நிலையும் மட்டும்தான். அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா, ஃப்ராங்க்லின் டி ரோஸ்வெல்டு, ஒபாமா, ஜோ பைடனு, ஜார்ஜ் வாஷிங்டன், ஜார்ஜ் புஷ்ஷு இவ்வளோ பேர் ஆட்சி பண்ணாங்க. யாருக்குமே தன்னாடு நம்ம தான் முதல்ல இருக்கணும், ஒரு மதவெறி கொலவெறி ஒரு நாடு அழிக்கிறதெல்லாம் இல்லை. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப்பு எனக்கு தெரிஞ்சு நான் WW பார்க்குறது செம்ம சைக்கோ. அவனை உட்கார வச்சுட்டு என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க? ஈரான் ஒரு அணு ஆயுதம் தயாரித்தா என்ன தப்புன்னு தான் என் கேள்வி. இப்போது அந்த ஆயுதத்தை வச்சு ஏதோ ஒரு நாட்கள் மீது ஒரு போர் தொடுத்தோ ஏதோ ஒரு நாட்டை ஆளை பார்த்தாலும் பரவாயில்ல. அமெரிக்கான்றது ஒரு வீடு, ஈரான்றது ஒரு வீடு. அமெரிக்கா எது வேணாலும் செய்யட்டும், அதை ஈரான் எட்டி பார்க்குறது தப்பு. ஈரான் எது செஞ்சாலும் அமெரிக்கா எட்டி பார்க்குறது தப்பு. இது ஒரு போர், ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஈரான் மேலே தேவையில்லாமல் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கீங்க. இதில் நீங்கள் பொருளாதாரத்தை நினச்சி பார்க்கல. ஏற்கனவே கொரோனாவால் ஒவ்வொரு நாடும் பாதிக்கப்பட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வருது. பொதுமக்கள் இழந்த சொந்த வந்த உயிர்கள் எல்லாத்தையும் மறந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க. இஸ்ரேலு, ஈரானு, காசா, உக்ரைனு, ரஷ்யான்னு எல்லாம் போர் தொடுத்துட்ருக்கீங்க. நான் தெரியுமா சொல்கிறேன், நீங்கள் யார் யாரெல்லாம் பெரிய ஆள், உங்கள் நாடு தான் பெருசுன்னு காமிக்கிறீங்களோ அத்தனை நாட்டை ஆள்ற பிரதமர் என்ன எல்லாரும் இறங்குங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே சண்டை போடுங்க. எதுக்கு? பொதுமக்கள் வாழ்கிற இடத்துல பொதுமக்கள் யூஸ் பண்ணுற பொருள் மேலே, நீங்கள் ஏர்போர்ட் மேலே, இந்த க்ரூ ஆயிடல் மேலே, இது மேலெல்லாம் நீங்கள் போடுறீங்களே, பொருளாதார இழப்பு எவ்வளோ இருக்குது, பொதுமக்களுக்கு எவ்வளோ பாதிப்பு இருக்குது. அங்கேருந்து இங்கே பணத்தை அமிச்சாதான் சாப்பிட முடியுன்ற குடும்பத்தை பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா? அங்கே இருக்கிற பொதுமக்கள், கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்க, குழந்தைங்கள பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா? தேவையில்லாமல் நீ பெருசா நான் பெருசான்னு ஒரு நாடும் சண்டை போடுறதுல பொதுமக்களுக்கு தான் பாதிப்பு. இப்பயே இங்கே சிலிண்டருக்கு தட்டுப்பாடு, பெட்ரோல் கிடைக்கல, விலை உயர்வு, விலைவாசி, ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குழந்தையும் ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களும் எவ்வளோ பாதிக்கிறாங்கன்னு யோசிச்சிங்களா? நீங்கள் விளையாடுறது பொதுமக்களோடைய உயிரோடையும் பொதுமக்களோடையும் பொருளாதாரத்தோடையும். ஒவ்வொருவரையும் வாழ்க்கையை இழந்து, குடும்பத்துடைய இருக்கிற சொந்த பந்தத்தை இழந்து, குழந்தைங்களை இழந்து, வயசானவங்களை இழந்து, பெற்றோர்களை இழந்து, இவ்வளோ பேரை இழந்து கண்ணி இல்லை. நீங்கள் இந்த மனிதர்கள் வாழ்கிற இடத்த கல்லறையாக்கி நீங்கள் யாருக்காக ஆள போகிறீங்க? யார் இங்கே முழுமையாக இருக்க போகிறீங்க? எதுலங்க ஆட்சி செய்ய போகிறீங்க? மக்களுக்காக தானே ஆட்சி, மக்களுக்காக தான் நீங்கள் இருக்கிறீங்க பிரதிநிதியாக. மக்களே இல்லை, எல்லாரையும் சுடுகாடாக ஆக்கிட்டு எந்த இடத்துல ஆட்சி செய்ய போகிறீங்க? தெய்வ செய்து இந்த நீ பெருசா நான் பெருசா, உன் நாடு உயர்வா என் நாடு உயர்வா, உன் மதம் உயர்வா என் மதம் உயர்வா சண்டை போடுறது விட்டு ஒவ்வொருவரும் மனித இனம் என்று நினச்சி இந்த போரெல்லாம் நிறுத்திட்டு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்கள். ஒரு நாடும் ஒரு குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நினைங்க. எல்லாரும் மனித இனம்னு நினைங்க. மனிதர்கள் வாழ்கிற இடம்னு நினைங்க. நாடு மட்டும்தான் பிரிஞ்சிருக்கு. இது மக்கள் வாழ்கிறதுக்கான இடம், பூமின்ற ஒரு மனிதர்க்குள்ளேயும் அந்த உணர்வு வந்தால் இப்படி ஒரு பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.